இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு எங்க பின்னாடியே துரத்தி எங்களுடைய உயிரை வாங்கிட்டு இருக்க? அது கேட்கறதுக்கு தான் இங்க வந்தேன். ஹோமத்துக்கு என்னால ஏன் வர முடியலன்னு சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு வந்தேன்டா. உன்னோட நிழல் பட்டாலே எங்களுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருதியா? ஆனா இப்போ நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால எங்க அம்மா கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. நாங்க தான் வேண்டான்னு விலகி போறோம்ல, எதுக்கு எங்களை சுத்தி சுத்தி வேண்டான்னு விலகி போனதுக்கு அப்புறமா உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு இப்ப எங்க அம்மாவால தெருவுல தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியலையா? உங்க வீட்டாளுங்க பேசின பேச்சுக்கு எங்க அம்மா இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டல. எங்க அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்க ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மா கிட்ட அசிங்கமா பேசிட்டு போயிருக்காங்க. என் அம்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா? டேய், அவ அந்த நிலைமைக்கு போற மாதிரி நான் ஏன்டா நடந்துக்க போறேன்? அவ உனக்கு அம்மாவாகிறதுக்கு முன்னாடி அவ என் பொண்டாட்டி. அது அப்போ. இப்ப என் அம்மாக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏண்டா, எந்த புள்ளையாவது அப்பா கிட்ட இப்படி பேசுவாங்களாடா? எது அப்பாவா? நீ எனக்கு அப்பாவா? நீ என்ன செஞ்ச அப்பான்னு சொல்லணும்? பால் குடிக்கிற பச்சை குழந்தைய, உயிருக்கு உயிர அந்த பொண்டாட்டிய விட்டுட்டு பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் கண்டவங்களுக்காகவும் உன்னை நம்பி இருந்தவங்கள தெருவில் விட்டுட்ட. நீ ஒரு நல்ல புருஷனும் இல்ல, ஒரு நல்ல அப்பனும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மனுஷனே இல்லையா? நீ ஒரு மனுஷனே இல்லையா? நீ ஒரு மனுஷனே இல்லையா? ஒரு மனுஷனே இல்லையா? ஒரு மனுஷனே இல்லையா? ஒரு மனுஷனே இல்லையா? எங்க வீட்டுக்கு வராதன்னு சொல்லியும் வந்து எங்க நிம்மதிய, எங்க அம்மா மரியாதைய கெடுக்கணும்னு மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோ. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எப்பவும் நீ நினைக்கிறது மட்டும்தான் நீ பேசுவ. என் பேச்ச கேட்டதே இல்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்றதுக்கு நீ முதல்ல யாரு? எங்களுக்கு என்ன சம்பந்தம்? என் எதிரில நிக்கிற உன் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு தெரியும்டா எனக்கு உனக்கு இருக்கிற சம்பந்தம் என்னன்னு. நாங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டமே போதும். உன்னை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்ல. இன்னொரு தடவை எங்க வீட்டுக்கு வருவேன்டா. என் பொண்டாட்டிக்காக நான் வருவேன், என் பசங்களுக்காக வருவேன். என்ன உரிமையிலையா வருவ? இன்னும் நமக்குள்ள என்ன இருக்குன்னு நீ வருவ? உன் அம்மா கழுத்துல நான் கட்டின தாலி தான் என்னுடைய உரிமை. அது இருக்கிற வரைக்கும் நீ மட்டும் இல்ல, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஓ, அந்த உரிமையில தான் நீ வரியா? எங்க அம்மா கழுத்துல நீ கட்டின தாலி இருக்குன்றதுக்காக தான் வரியா? நீ எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம், எங்க அம்மா நீ கட்டின தாலியை சுமந்தது ஒரு தப்பாயிடுச்சுல? ககன், அது அந்த தப்ப நான் சரி பண்றேன். இன்னைக்கே இப்பவே சரி பண்ணி காட்டுறேன்.